வெற்றி வெற்றி நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வழி அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டேன். அப்போ எதுக்கு வந்து 5 நாள் போர் நிறுத்தம் இருக்கு? நீங்கள் இஷ்டத்துக்கு 5 நாள் போர் நிறுத்தம் பண்ணீங்கன்னா எங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே, நான் என்ன செய்வோம்? அப்போ அவங்களுக்கு நான் வந்து ஈரானோட மொத்தம் அந்த 3 நிலைகளையும் மொத்தத்துக்கு நான் வந்து ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நெத்தனியாகவே சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, சொன்னாலும் என்னத்தை வச்சு அடிப்பாங்க? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்கா இப்போ உலகத்தில் போகிற 800 இடத்துல இது வச்சுருக்காங்க, நிலைகள் சிறுசு பெருசாக வச்சுருக்காங்க. ஓகே, அதை பூரா க்ளோஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் சொல்லிடுவாங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு 15 நிபந்தனைகள் நான் உடன்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வருதுங்களா? அது எந்த அளவுக்கு உண்மையானது? மேஜர் வந்து 5, அந்த மைனராக சின்ன சின்ன இருக்கலாம். உடன்படுறேன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து சோழி முடிஞ்சு போச்சு. நேற்று அடிச்சு அடி 100கணக்கான பேர் அவுட்டு, பயங்கரமான அடி. ஆனால் ஆட்கள் எதுவும் காமிக்காமல் இடத்த மட்டும் அங்கங்கே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு அடியே படலை அப்படிம்பாங்க. இல்லை, இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் வீடியோ எடுத்து வெளியிடு, உலக மக்கள்லாம் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படணும். முன்னாடி காசாவை பார்த்து பரிதாபப்பட்டாங்கல்ல, இப்போ நம்மளை பார்த்து சார் வணக்கம் சார். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போரினுடைய 80வது அலையில் அந்த ஏவுகணைகள்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. 80 ஆச்சா? நேற்று 75, இப்போ 80வது ஏவுகணைகளாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும்போது இந்த போரில் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. ஏற்கனவே 5 நாட்கள் வந்து அவர் வந்து அந்த அந்த மின்சார அந்த எதிர்களை வந்து நான் தாக்கும் அப்படின்னு சொன்னால் 5 நாட்கள் கெடு வச்சு 5 நாட்கள் வந்து போர் நிறுத்தம் அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் ஒரு இந்த போர் வெற்றிங்கிறது உண்மையானதா? கண்டிப்பாக அவர் சொல்கிறத வந்து 100% கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒன்று அவர் சொல்கிறதுல வந்து என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? நாங்கள் வந்து ஈரான் போரில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாருல்ல, என்ன ஒன்று அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எழுப்புனா அவரை தூங்கிட்டு இருக்கிறார். கனவுல அவர் வெற்றி அடைஞ்சிக்கிறார். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு ஒரு முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஜெனரலாக சும்மா இருந்து பார்க்குற நமக்கே என்ன தோணுதுன்னா, ஈரான் அடி வாங்கியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்கோம்? ஈரான் வந்து செமத்தி அடி வாங்கியிருக்காங்க, பெரும் தலைகள்லாம் போயிருக்கு. ஓகே, அப்புறம் ரொம்ப பயங்கரமாக சூப்பராக பார்க்கப்பட்ட அவர் வந்து ஆயத்துல் அலி கமேனி அவரை போட்டு தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மூளையாக செயல்பட்ட இதோட அந்த கட்டமைப்பில் ரொம்ப முக்கியமாக மிசைல் டெக்னாலஜி, மிசைல் இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்கட்டும் அல்லது என்ரிச் பண்ணதாக இருக்கட்டும், அலி லாரிஜானி அவரை போட்டு தள்ளியிருக்காங்க. சார், அந்த விதத்தில் ஸ்கூல் பிள்ளைகளை போட்டு தள்ளாங்கல்ல, அந்த விதத்தில் வந்து அமெரிக்கா வெற்றி. ஆட்களை கொன்னதில் அமெரிக்கா வெற்றி, நெதன்யாவோட சேர்ந்து கொன்னதில். மற்றபடி இந்த போர் வந்து எப்படி போகுது அப்படின்னு இன்றைக்கி வந்து 25வது நாளா? ஆமாம், 26வது நாள். ஆமாம். ஸோ இந்த போரில் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? முதல்ல ஒரு 2 நாள் 3 நாள் வந்து 2 நாள் ஈரான் வந்து ரொம்ப அமுங்கி கிடந்துச்சு. ஓகே, அப்போ ஈரான் அவ்வளோதானோ? கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லா மாதிரி, ஹமாஸ் மாதிரி இப்படி அடங்கிருச்சே, குறைஞ்சபட்சம் வந்து ஹவுத்திஸ் மாதிரி வீரமாக வேணாமா அப்படின்னு தோணுச்சு நமக்கே. ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம வந்து ரெகுலர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவர் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்காங்க, இந்த மரகலண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது நம்ம வார்த்தை இல்லை, அது வெளியில் நிறைய பேர் நம்ம பேசுகிறல. எனக்கு வரக்கூடிய பின்னூட்டம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வரல, வந்து ஒரு கிறுக்கன், லூஸு, மரகலண்டை என்னென்னவோ பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவர் இப்போது வெற்றி வெற்றி நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வழி அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டேன். அப்போ எதுக்கு வந்து 5 நாள் போர் நிறுத்துற? 48 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஹர்மூஸ் ஜலசந்தியை திறக்கலைன்னா உங்களுடைய பவர் கிரிட்டை பூரா அடிச்சிருவோம், மொத்த ஈரானும் இருளில் மூழ்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரம் மிரட்டினீங்கல்ல. மிரட்டணும். இவங்க என்ன செஞ்சாங்க? நீங்கள் வந்து இங்கே அடிச்சிங்கன்னா மொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய உங்கள் நிலைகள், அது போக வந்து ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் வாட்டர் அண்டு எலக்ட்ரிக்கல் பவர் ப்ரொடக்ஷன் கிரிடு அத்தனையும் நாங்கள் அடிப்போம், நீ தடுக்க முடிஞ்சா தடுத்து பார் அப்படின்னாங்க. உடனே இவங்க ஒரே ஒரு மிசைல், ஒரே ஒரு ட்ரோனு இதுக்குள்ளே பறந்து வந்தாச்சுன்னா, ஒரு ஃபைட்டர் ஜெட்டு பறந்து வந்துச்சுன்னா கூட நாங்கள் வந்து மொத்தத்தை அடிச்சிடுவோம், எங்களுக்கு நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னதில் இவங்க சொன்னால் செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் வேறு. அது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, போர் நிறுத்தத்துக்கு அதையும் பேசிடுவோம். நான் வந்து கேள்விப்பட்டது நிறையா இதில், கொஞ்சம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் கூட இல்லை,
அங்கே அமெரிக்காவில் ஒரு டிஃப்ரெண்ட்டு நிறைய படிக்கிறோம்ல, எக்ஸ் தளத்திலேருந்து இதுலேருந்து நிறைய படிக்கும்போது சில விஷயங்கள் வந்துச்சு அதில். என்னென்னா சில கப்பல்கள் ஓகே இங்கே கத்தாரில் மீத்தேன் அண்டு ஹீலியம் ரெடி பண்ணி வச்சு கண்டெய்னரில் இருக்கிற கப்பல் வந்து காற்று கிடக்கு. அது வெளியே போக முடியாது. இப்போ இவன் அடைச்சி வச்சதுனால அமெரிக்க கப்பல்லாம் வந்து நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வெளியே போக முடியாது. அந்த பிரச்சனை வந்து என்னென்னா அதில் ஹீலியம் அல்லது மீத்தேன் இந்த மாதிரி இது வந்து ஏஐ டெக்னாலஜி நம்ம இருக்கிற மொபைல் அதுன்னு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. செமிகண்டக்டர்ஸுக்கு தேவைப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வைக்க முடியாது, அங்கே வெடிச்சிடும். ஏற்கனவே 25 நாள் ஆச்சா, இப்போ இன்னும் ஒரு 20-25 நாள் ஆச்சு அப்படின்னா கண்டெய்னராக வெடிச்சு வச்சுன்னா ஒரு 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 250-300 கண்டெய்னர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே வெளியே வர முடியாமல், அதாவது ஏற்றி உள்ள கண்டெய்னரில் வச்சு உள்ள நல்ல பாதுகாப்போடு ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படியும் சவுத் கொரியாவுக்கு போகணும், இந்தோனேஷியா அது வியட்நாம்னு அவங்க தான் நிறையா பண்ணுறாங்க, தைவானு அப்படின்னு இங்கே எல்லாம் போகணும். இது போகலை அப்படின்னா அந்த தொழிற்சாலை பூரா அவுட்டு. அங்கேருந்து எல்லாம் செமிகண்டக்டர் ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு 100% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அமெரிக்காவோட அந்த தொழில் பூரா அவுட்டு அப்படி நிற்குது. இங்கே வந்து வெடிச்சிருச்சு வச்சுங்க. அங்கே வந்து இதில் கத்தார் ஒட்டி வெடிச்சுன்னு என்ன நடக்கும்? காற்று எல்லாம் மாசுபட்டு ரொம்ப பயங்கர மோசமாக போயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து எப்படியாவது 5 நாள் போர் நிறுத்தம் நாங்கள் சமாதானமாயிரம், கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிறோம், காலகாமி அப்படிங்கிறதான். எங்களுக்கு கப்பலை வெளியே விடு, அப்புறம் பவர் கிரிட் அடிச்சிருவேன். நான் வந்து தொடலப்பா, நான் இஸ்ரேல்காரனையும் சொல்லிட்டேன். முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் இஸ்ரேல்காரன் வந்து அடிப்பான். இப்போ இஸ்ரேல்காரன் அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லியாச்சு, அவனும் அடிக்கலை. இல்லை, இப்போ என்னென்னா இஸ்ரேலை பற்றி வரக்கூடிய செய்திகள்னா நெதன்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கருத்து, எங்களுடைய நிலைப்பாடல்ல, அது அமெரிக்காவுடைய முடிவு. நாங்கள் அந்த அணு ஆயுதத்தை, ஈரானுடைய அணு ஆயுதங்களை முழுமையாக தகர்க்கிற வரை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு தான், அது வரை தொடரும் அப்படின்னு நெதன்யாஹூ சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஈரானோட கேஸ் ஃபீல்டு அடித்தது எங்கிட்ட எதுவும் கேட்கல, நெதன்யாஹூ அவரே அடித்தார். இன்றைக்கி நெதன்யாஹூ வந்து இப்போ தான் கொஞ்சம் உயிரோடு இருக்காருன்னு தோணுது. இது வரைக்கும் வந்து ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய ஏஐங்கிறதுக்கு ஏகப்பட்ட தரவுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அடிக்கடி கொஞ்சம் முகம் வெளியே தெரியுது. அதனால் வந்து இருக்காருன்னே வச்சுக்குவோமே. ஓகே, அப்போ என்னென்னா நெதன்யாஹூ மேலே பழிய போட்டார். எங்களுக்கு தெரியாது, போன வாரத்தில் அடித்ததில்ல எங்களுக்கு தெரியாது, அது வந்து இஸ்ரேல் அவங்களா முடிவு பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு போட்டு எனக்கு இது சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கினார். அப்புறம் நேற்று என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே வந்து பிடிஎக்ஸ் எடுத்துருக்கார் இல்லையா, பாதுகாப்புத்துறையா, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் வந்து கேட்டார் சரின்னு சொன்னேன், ஆனால் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேலே பழிய போட்டு இப்படி பண்ணுறாருல. இப்போ நீ வந்து என்னை பழி போட்டு ஒதுங்க அப்படின்னா நீ 5 நாள் போர் நிறுத்தன்னு யாரை கேட்டு பண்ண அப்படின்னு இஸ்ரேல்காரங்க. இஸ்ரேலுக்கு என்ன தைரியம்னா, அவன் பெரிய நாடோ பயங்கரமான நாடு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்கா கொடுக்குறத வச்சுக்கிட்டு வாலாட்டக்கூடிய ஒரு வேட்டை நாய். ஓகே, ஆனால் அங்கே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இவன் கையில் வந்து சில சரக்குகள் வச்சுருக்காங்கிறதான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்போ ஆமாப்பா இந்த பிள்ளைகளோட போனேன், இதை செஞ்சு இந்த தப்பெல்லாம் பண்ணேன், என்ன செய்ய போகிற அப்படின்னு வந்து அவன் ஓப்பனாக கையை விரிச்சான்னு வச்சுங்க. இவனோடது அதாவது ஒருத்தன் வந்து எந்த ஒருமே நம்ம எதுவும் சொல்லுவாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ அவமானத்துக்கு பயந்து இருக்கிற வரைக்கும் தான் அவனை மிரட்ட முடியும். சொல்லிக்க ஆமாப்பா நான் பண்ணேன், என்ன செய்ய போகிற அப்படின்னு அவமானத்தை பயப்படாமல் வந்து வெளிப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அந்த மாதிரி அங்கே அமெரிக்காவில் உலக நாடுகளில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதில் ஆமாப்பா நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன தண்டனையோ என்ன மன்னிப்போ எல்லாம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் பெரும் ஆட்கள்லாம் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா எப்ஸ்டீன் காண போயிடுவானே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ என்ன, நீங்கள் இஷ்டத்துக்கு 5 நாள் போர் நிறுத்தம் பண்ணீங்கன்னா எங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்களே, நான் என்ன செய்வோம்? அப்போ அவங்களது நான் வந்து ஈரானோட மொத்தம் அந்த 3 நிலைகளையும் மொத்தத்துக்கு நான் வந்து ஸ்மாஷ் பண்ண போகிறோம் அப்படி அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொல்கிறது தான் அது நெதன்யாஹூவே சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. சொன்னாலும் என்னத்தை வச்சு அடிப்பாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்ஏஆர்வி மார்வ் அப்படின்னு சொல்லி மிசைலுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, என்னது மெனூரபிள் மிசைல், அதான் நம்ம செஜில் டான்ஸ் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வச்சு நேற்று வேறு அடிச்சிருக்காங்க. அடித்தாலும் ரொம்ப முக்கியமாக ரஷ்யா உளவு தகவல் இந்த இடத்துல எப்படி ஹைஃபாவில் இந்த இடத்துல 100கணக்கான இஸ்ரேலிய வீரர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உளவு தகவல் வந்து பொதுமக்கள் அடிக்கலை. ஆனால் அங்கே நேற்று அடித்த அடி 100கணக்கான பேர் அவுட்டு, பயங்கரமான அடி. ஆனால் ஆட்கள் எதுவும் காமிக்காமல் இடத்த மட்டும் அங்கங்கே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்து எனக்கு அடியே படலை அப்படிம்பாங்க இல்லை, இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் வீடியோ எடுத்து வெளியிடு, உலக மக்கள்லாம் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படட்டும். முன்னாடி காசாவை பார்த்து பரிதாபப்பட்டாங்கல்ல,
இப்போ நம்மளை பார்த்து ஐநாவில் போய் போர்க்குற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நான் வந்து கொத்துக்குண்டு நேற்று வீசினேன், அது நேற்று அது அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எங்க மேல கொத்துக்குண்டு வீசுறாங்க, ம். அது தப்பு இல்லையா? மனித உரிமை மீறல் ஐநாவோட அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீறி அவங்க பண்றாங்க. இப்போ நேற்று நீ கொத்துக்குண்டு வீசுனீங்க அப்படின்னா, அது காசால வீசினோம் பக்கத்தில், அது முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நீ வந்து ஒயிட் பாஸ்பரஸ் அந்த இதில் குண்டு வீசின அப்படின்னா, இல்லை இல்லை, கொத்துக்குண்டு வேற, ஒயிட் பாஸ்பரஸ் வேற. அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ம். என்னத்தை பேசினாலும் ம். இஸ்ரேலோட இப்போ இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்களே கொத்துக்குண்டு, அது வந்து ஆமாம் நீ வந்து நேற்று போட்டேல, அப்போ உனக்கு போடும்போது உனக்கு வலிக்குதோ அப்படின்னு எல்லாரும் இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன் ம். சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுடைய 15 நிபந்தனைகளை குறித்து ட்ரம்ப் சொல்லிடுவாங்க, அந்த போரில் இருந்து 15 நிபந்தனைகள் நான் உடன்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வருதுங்களா? அது எந்த அளவுக்கு உண்மையானது? 15 இல்லையா, 5 தானே நிபந்தனை, மேஜர் நிபந்தனை 5, ம். மற்ற மைனராக சின்ன சின்ன இருக்கலாம். படுறேன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ம். அதாவது உடன்படாட்டாலும் அமெரிக்காவோட சோழி முடிஞ்சிருது. இன்னும் மோசமான விளைவுகளை சந்தித்து சோழி முடிஞ்சிடும். இப்போ உடன்பட்டாங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து அந்த 15 நிபந்தனை சொல்கிறது வந்து ஈரான் உலக நாடுகள் மேலே வச்ச நிபந்தனை, ம். அப்படி தானே? ம். இதில் 5 நிபந்தனை மேஜர், ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். ம். மொத்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து அவங்க நிலைகள்லாம் காலி பண்ணிட்டு ஊருக்கு போகணும். ம். ஓகே, இங்கே வந்து நீ உன்னோட ராஜ்யம் இங்கே ஆகாது. ம். அப்புறம் எல்லாத்தையும் வந்து டாலரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து இதை என்ரிச் பண்ணாத, நீ மிசைலை வந்து பாலிஸ்டிக் மிசைல் 500 கிலோமீட்டருக்குள்ளே தான் வைக்கணும், இது வைக்கணும், எல்லாம் பேசக்கூடாது. அது போக எங்களுக்கு ப்ராக்சிஸ்ன்னு சொல்லி அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை, அவங்க எல்லாத்தையும் நான் ஹெல்ப் பண்ணுவோம், அதை நீங்கள் பேசக்கூடாது. ம். அடித்தானே திருப்பி அடி, அது வேறு விஷயம். நாங்கள் வந்து எங்களுக்கு சகோதரர்கள், எங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான நிபந்தனை என்னென்னா, எங்களுக்கு உங்களால் ஏற்பட்டிருக்க டேமேஜுக்கு காசை கொடு. ம். அவர் சொல்கிறேன், ஏய் நாங்களாவது பரவாயில்ல, உன்னை அடித்தோம், ஏதோ வந்து ஒரு $1 ட்ரில்லியன் கேட்குற, ஒரு 90 லட்சம் 95 லட்ச ரூபா 95 லட்சம் கோடி கேட்குற, ம். ஆனால் உன்னால் எங்களுக்கு ஏற்பட்ட லாஸ் இருக்கே, அது எத்தனை ட்ரில்லியன் கணக்கு, அதுக்கு யாரையா கொடுப்பா அப்படி உண்மையில் புலம்புற நிலைமை தான் அவங்களுக்கு. ஏன்னா இஸ்ரேலோட இழப்புன்னு சொல்லி ஓவரால் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், பல இடங்களில் எடுத்து போட்டு பார்த்ததுன்னா அவங்களோட அசட்டு லாஸு, அப்புறம் ஏற்கனவே யூஸ் பண்ண வெப்பன் லாஸு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதனால் சமீபத்தில் நடந்த இந்த கலவரத்தில் வந்து அவங்களுக்கான வியாபார லாஸ் இருக்குல்ல, அது லாஸு, எதிர்காலத்தில் அவங்க வந்து விற்கக்கூடிய வெப்பன் அது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட $1.5 ட்ரில்லியன் அளவுக்கு இஸ்ரேலுக்கு மட்டும் லாஸு. அது இல்லாமல் அமெரிக்க லாஸு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3/4 ட்ரில்லியனும் போகுது. அப்படி எல்லா லாஸும் எக்கச்சக்கமாக வந்து பிகாஸ் ஆஃப் ஈரான். ஏன்னா அவன் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்து உட்காந்ததுனால. அப்போ முக்கியமாக எனக்கு $1 ட்ரில்லியன் வந்து நஷ்டஈடு கொடு, அது 10 வருஷமாக பிரித்து கொடு அப்படின்னா எங்கே போய் கொடுக்காம? ஏன்னா அவன் நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை சமாளிக்க இனி முடியவே முடியாது. ஏன்னா டீடாலரைசேஷனும் அஃபிஷியலாகவே வந்துருச்சு இப்போ. ஓகே, இப்போ யுவான் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது, அடுத்து பிரிக்ஸ் வந்துடும், இல்லை கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியாவில் வந்துச்சு. அப்புறம் இந்தியாவும் வேறு வழி இல்லை, ஓகே ஜெய்ஹிந்த், நாங்கள் வந்து ஈரான் பக்கம் பிரிக்ஸ் பக்கம் அப்படின்னு வந்து இந்தியாவை வந்து கையை தூக்கிறோம். இது வியாபாரம் தானே. இந்த உலகத்தை இந்த நாட்டு வந்து அந்த காலத்து கொஞ்சம் குழாவிட்டா இருக்கும். இவன் தேவைன்னா இவன் ஓகே, இவன் வேணாம்னா ஈரான் ஓகே, அப்படி தான் கணக்கு. ஸோ இந்தியாவும் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுது. அப்படிங்கும்போது அங்கே டீடாலரைசேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்கா வந்து எந்திரிச்சிடும். காரணம் அவன்கிட்ட ஆயில் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, மக்கள் அங்கே போய் வசிக்க விரும்புகிறாங்க. எல்லா வகையிலையும் அமெரிக்கா வந்து மோசமெல்லாம் இல்லை. ஒரு கட்டிடத்தில் ஒரு செங்கல் கூட நகரல. ஓகே, அதனால் அமெரிக்கா நல்லா தான் இருக்குது. ஆனால் உலகம் ஆதிக்கம் பண்ணாங்கல்ல, அந்த ஆதிக்கம் நடக்காது. அவனோட வளத்தை வச்சு நான் ஏன் இது பார்த்துக்கறேன்ப்பா அப்படின்னு அமைதியாக இருந்தான்னா அமெரிக்கா சுகமாக நல்லா இருப்பாங்க இனிமே. அது நடக்கும். ஏன்னா அது கணக்கு போட்டு பார்ப்பாங்கல்ல. நம்ம வந்து நிறைய தேடி படிக்கிற நமக்கே இவ்வளோ விவரம் தெரியுது. அப்போ அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்கல்ல. அவன் சொல்லல, அமெரிக்கா இப்போ உலகத்தில் போகிற 800 இடத்துல இது வச்சுருக்காங்க, நிலைகள் சிறுசு பெருசாக வச்சுருக்காங்க. ஓகே, அதை பூரா க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ நமக்கு வந்து செலவு மிச்சம். நம்பர் 1. ஓகே, எதுக்கு சண்டை போடணும்? ஆயுதத்தை விற்கணும். அதே வேண்டாம், நம்ம தயாரித்து வைப்போம், யாருக்கு தேவையும் வாங்கிக்கோங்க. 1000 கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணணும், அதுக்கு நீ வந்து 800 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருக்க, 200 கோடி ரூபா கிடைக்குது. அது இல்லை, இந்த 800 கோடி செலவு பண்ணாமல் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 300 கோடிக்கு ஒருத்த வாங்குறான்னா போதும்.
அப்படின்னு அமெரிக்கா வந்து எதிர்காலத்தில் நல்லா தான் இருக்கும். அமெரிக்கா பெரிய நிலப்பரப்பு, வளமான நிலப்பரப்பு. அங்கே வந்து நல்ல விளைச்சல் இடமும் இருக்குது, பாலைவனமும் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆயில் இருக்குது. ஏன்னா உலகத்தில் நம்பர் 1 ஆயில் ரிசோர்ஸ் அங்கே இருக்குது. ஓகே, நீ வந்து இப்போ வெனிசுலாவை பிடிக்கிற, இங்கே பிடிக்கலாம், இல்லை அது அவன் பாடு அவன் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டான்னா எதிர்காலம் அமெரிக்காவுக்கு வந்து வளமாக இருக்குது. அதை மட்டும் சொல்லலாம். அதே நேரத்தில் இஸ்ரேல் இருக்குல்ல, அது சூனியமாயிரும். ஏன்னா இஸ்ரேலோட அவங்க வந்து அந்த புத்தி சொல்லுவாங்கல்ல, ஆட்டிடியூட், அது மாறவே மாறாது. அடுத்தவனை காலை வர்றது, 3ஆம் தர வேலையை பார்க்குறது, கூட்டி கொடுக்குறது, காட்டி கொடுக்குறதுன்னு அத்தனை வேலையும் பார்த்து தான் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் அப்படி இருந்தாங்க. உலக நாடுகள் பூரா பல 100 பல 1000 வருடங்களாக அவங்களை வெறுக்கிற அளவுக்கு நடந்தது தான் அவங்க. இதுக்கப்புறம் அவன் புத்தி மாற போகிறது இல்லை. ஏன்னா வசதியாக வாழ்ந்தவன் என்னடா பண்ணுறான் அலைவாங்க, இன்னும் அடிபட்டு சாவாங்க அவங்க. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் ஈரான் வந்து இது வரைக்கும் அவனா முன் வந்து எங்கேயும் சண்டைக்கு போகவே இல்லை. இதுக்கப்புறமும் முன் வந்து சண்டைக்கு போவான்னு தோணலை. எனக்கு என் நாடு என் வளம் என்னது நான் வச்சுக்கிறேன், என்கிட்ட வந்து யாரும் சண்டைக்கு வராத. சவுதி அரேபியாவா, நீ ஓ நாடு நீ பார்த்துக்கோ, எனக்கு சம்மந்தம் இல்லை, நல்ல உறவா இருக்கட்டும், என்னோட விளைச்சல் உனக்கு வருது, உன் விளைச்சல் எனக்கு வருது, நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பில்கிரிமேஜ், நீங்கள் வந்து மக்கா மதீனாவுக்கு எங்கள் மக்கள் வரட்டும், நீ வந்து இமாம் அலி இடத்துக்கு நீங்கள் வரணும், வந்துக்குங்க, நம்ம நல்லா இருப்போம், சகோதரர் தானே அப்படின்னு. ஆபிரகாம் அக்காடே வேண்டாம், நம்ம அக்காடு தனி, அவன் இது அழகாத்தான் இருக்கும். இதில் மொத்தத்துக்கு வீணா போப்போட அல்லது உலகத்தில் நாங்கள் தான் பெருசுன்னு இருந்த இஸ்ரேல் மட்டும் காணா போயிடும். நாடு இருக்கும், பெரிய வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறது. அதனால் இந்த 15 கோரிக்கையில் 5 முக்கியமான கோரிக்கை. இந்த ஏரியாக்கள் பூரா இது காலி பண்ணிட்டு போயிரு. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் காலி பண்ணியாச்சுன்னா அப்புறம் மற்ற இடத்துல இருந்து என்ன செய்ய? இல்லை, குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதியை பற்றி இப்போ இந்த போருடைய செலவுகள், அதாவது இந்த போர்னால் ஏற்பட்ட இழப்புகளை நட்டங்களை வந்து வளைகுடாக்கள் இந்த போருடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ளணும்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அது சாத்தியமா முதல்ல? அதாவது சாத்தியமானு கேட்டிங்கன்னா நேற்று சாத்தியமாக இருந்துச்சு, இன்று சாத்தியமில்லை. ஏன் நேற்றுன்னு சொல்கிறேன்னா, நேற்று அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகே, அவன் கையில் எல்லா விதமான ஆயுதத்துலேருந்து எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கு, அது இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு. அதனால் அவன் வந்து நினச்சா பக்கத்து பூரா அடிச்சு போடும், இவனை வந்து ஒரு வழி பண்ணிடுவான்னு பயம் இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவே கையாளத்தனமாக இருக்குது இப்போது. அப்போ நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னா எதுக்கு ஏற்றுக்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு காலையில் தான் நான் வரும்போது ஒரு இதை பார்த்து வந்தேன். என்னென்னா, நம்ம முகமது பின் சல்மான் MBS அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு உங்கள் படை வீரர்களை பூரா ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டது என்ன அர்த்தம்? எங்களை பாதுகாக்கிறது தானே இவ்வளோ தூரம் இடத்த கொடுத்து காசை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் படை ஆட்களை பூரா வந்து வெளியேற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி புலம்பி இருக்கிறாரு. இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி, அந்த ஏதாவதுங்கிறத அடிக்கோடிட்டுங்க பண்ணி ஈரானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்க அப்படின்னு MBS சொல்கிறாரு. அந்த வாய் சும்மா இருக்கல, சனி வந்து வாயில் உட்காந்து நாக்கில் உட்காந்துச்சுன்னா எல்லாம் சொல்லி கடைசி என்ன நடக்கும்? அந்த ஆட்சியாளரை ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டுருவாங்க. ஈரான் தூக்கி போட வேண்டாம், யாருமே செய்ய வேண்டாம், அங்குள்ள மக்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி நடக்கும். என்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஈரான் கை ஓங்குது, அமெரிக்கா கை இறங்குது, இல்லை இஸ்ரேல் கை இறங்குது அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, அதில் எண்ணெய் வளம் வந்து பொதுமக்களுக்கு ஆயிரும். ஒரு குடும்பத்துக்கு ஆட்சியாளருக்கு மன்னர் குடும்பம் இருக்குல்ல, இந்த மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நம்ம படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மன்னர் பரம்பரை வந்து இனி வந்து மியூசியத்தில் உட்காரலாம். நான் வந்து இந்த ஷேக் ஃபேமிலி, ரைட், ஓகே, ஸோ வாட், நீயும் நான் 4 பேர் மாதிரி கம்பெனி நடத்தி இது நடத்து, உனக்கான இது வருமானம் பண்ணிக்கோ. நீ வந்து எங்களை ஆட்சி பண்ணுறதா இருந்தால் தேர்தலில் போட்டு ஆட்சி பண்ணு, அல்லது அந்த செட்டப் கொண்டு வா, அட்லீஸ்ட் வந்து இது மாதிரி சைனா மாதிரி இது மாதிரி செட்டப் கொண்டு வா அப்படின்னு வருது. மன்னர் ஆட்சி வந்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிறதா. அந்த பயத்தில் தான் ஈரானை வந்து நீங்கள் வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. செலவு பற்றி கேட்டீங்கல்ல, இந்த செலவு வந்து நான் கேள்விப்படுற வரைக்கும் இது வரைக்கும் $600 பில்லியன் சொல்கிறாங்க. அவங்க அடிப்பட்டது இது எல்லாம் சேர்த்தாங்க செலவு வந்து இஸ்ரேலையும் சேர்த்தான் செலவு சொல்லுவாங்க. $600 பில்லியன் அப்படின்றாங்க. அது வேற ஒரு இதில் வந்துச்சு. ஓகே, அதை வந்து நீங்கள் 5 நாடும் 6 நாடும் பிரித்து கொடுங்க அப்படின்னு. இப்போ எப்படி ஓமான் இதில் கலந்துக்க மாட்டாங்க, மத்தியஸ்தமற்ற நாடு. 5 நாடு சேர்ந்து பிரித்து கொடுக்க எங்கே கொடுக்குறது? இவங்க ஏற்கனவே சவுதி அரேபியா ரிசர்வ் வந்து ஏற்கனவே நிறைய ரிசர்வ் வச்சுருந்தது. அவங்ககிட்ட இப்போ பணம் வந்து பற்றாக்குறை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா 2030 விஷன் 2030ன்னு வச்சாங்கல்ல, அதில் முதல்ல வந்து ஒரு முழு ஏரியாவும் ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு தி லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம்.
அதுக்கு இப்போ அவங்க போட்டிருக்க பட்ஜெட் வந்து $1 ட்ரில்லியன் ம் 92 லட்சம் கோடி, ஒரு 100 லட்சம் கோடி வச்சுக்கங்களேன். ம் அது அந்த அளவுக்கு பணம் வேணுமே. அதனால தான் இது எல்லாத்தையும் மக்கா மதினா தவிர அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் நீங்கள் வாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியாக இருங்க. இன்னொரு துபாய், மொத்த சவுதி அரேபியாவும் துபாய் ம் அப்படின்னு நான் கொண்டு வந்து அப்புறம் டாலர்ஸ் டவர் இங்கே கட்டுறோம், இதை கட்டுறோம், எல்லா படம் காமிச்சது எல்லாமே அதுதான். இன்னும் விஷன் 2030. அதாவது அது கேட்டிங்கன்னா அது தப்பான்னு கேட்டால் தப்பெல்லாம் கிடையாது. ம் அந்த நாடு டெவலப் பண்ணணும். எனக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டு வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டும். நான் வந்து நான் நல்ல சந்தோஷமாக வளமாக வாழ போகிறேன் அப்படிங்கிறத தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ம் ஆனால் என்ன, ஒரு குடும்பம் அனுபவிக்கிறதுக்குல அது எப்போவுமே வந்து பல பேர் நான் அங்கே இருக்கும்போதே பேசும்போது அங்கே லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, சவுதியிலையும் நான் சவுதியில் இருந்தேன், அங்கே இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, இது என்ன பண்ணுறது அப்பா, இது வெளியே சொல்லிவிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம் என்ன பண்ணுறது, சும்மா அவங்களா பரம்பரையாக வருவாங்களாம், அவங்க பரம்பரை மட்டும்தான் ஆட்சி பண்ணணுமா, எல்லாம் வந்து அவங்களுக்கு தான், அந்த சொத்து பூரா அவங்களுக்கு தானா, எங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி போடுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு கிடைக்கலையா, பொண்ணு கிடைக்கல, வேறு வழி இல்லை, மகர் கொடுக்கணும். ஏன்னா பொண்ணுக்கு பொண்ணோட அப்பாவுக்கு காசு கொடுத்தானே பொண்ணு எடுக்கணும். அதுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறோம், வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு, இடம் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த காசில் கொடுக்குறாங்க, இங்கேருந்து வரக்கூடிய காசுலாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சேர்ந்த காசு தானே அப்படின்னு சவுதி அரேபியாவில் ஏன்ட்ட புலம்பியிருக்காங்க. ம் ஸோ இந்த புலம்பல் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்ல, ம் மாறுச்சுன்னா மன்னராட்சி காலியாகும். அந்த ஒரு பயத்தினால தான் யுஏஇயோட ஆட்சியாளர் யார், நம்ம முகமது பின் ஜாயித், ம் ஓகே, அவர், அப்புறம் இவர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மான், டிஃபெக்டோ ரூலர், 2 பேரும் சமீபத்தில் கூட ஒன்றா சேர்ந்து பேசி நம்ம ஏதாவது பண்ணணும், பெரிய ஃபண்டு ரெடி பண்ணி அமெரிக்கா கையில் கொடுத்து ஈரானை பஸ்பமாக்கிரு ம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பஸ்பமாக்கிட்டா இங்கே வந்து மன்னராட்சி தொடரும்னு நம்புகிறாங்க. ம் ஆனால் வேறு மாதிரி எல்லாம் மாறுங்கிறது தெரியலை ம் அப்படிங்கிறது தான். சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல். கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.